எப்படி இருக்கிறார் அக்கா? நல்லா இருக்கிறியா? ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. வேலைக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்களா? மாணிக்கமும் வேலாயுதம் மட்டும் வரல ஐயா. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? உடம்புக்கு ஏதாவது? என்னன்னு தெரியல ஐயா, 2 நாளாவே வரல. தேவர் ஐயர்மலைக்கு போயிட்டு நீ எப்ப திரும்பி வந்த? ராத்திரி தாங்க ஐயா வந்தேன். சரி, வேலை பாருங்க. இப்பவும் முறப்பொண்ணு இல்ல, ஜமீன்தார் பொண்டாட்டி. பிரம்மன் செதுக்குன அழகான சிற்பம். ரக்கா, ஜமீன்தார் அம்மா என் தூக்கத்துக்கு எடுத்துட்டா. வேணாம் தேவா, அவங்க பாவம்டா. ரொம்ப நாளாவே 2 பேருக்கும் குழந்தை இல்லாததுனால மன வருத்தத்துல இருக்காங்க. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஒரு தடவை அவன் என்கிட்ட வந்தா போதும். அதுக்கப்புறம் அவ தினமும் என்னை தேடி வருவா. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தேவா, நீ செஞ்ச எல்லா அநியாயத்திலையும் நான் கூட இருந்திருக்கேன். ஆனா இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இதுக்கு உன்னோட சம்மதம் வேண்டாம். நான் என்னோட வசீகர மந்திரத்தை பயன்படுத்த போறேன். தேவா, நான் சும்மா சொன்னடா. பேரை மாத்தினாலும் அவ என் முறை பொண்ணு தானே. வா. இங்க பாருங்க ஜமீன்தார் அம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, குளிச்சது போதும், மேல வாங்க. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இங்க வரும். சந்தோஷமா இருக்க விட. சந்தோஷமா இருக்கலாம். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. உங்களை தேடிட்டு ஜமீன்தாரே இங்க வந்துட போறாரு. வீட்ல 14 அடி அகலத்துக்கு கிணறு இருக்கு. அதுல 19 அடிக்கு தண்ணியும் இருக்கு. எவ்வளவு தண்ணி வேணாலும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன். இனிமே நம்ம இங்க வர வேணாம், சரியா? ஜமீன்தார் அம்மா, எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? என்னாச்சு? ஜமீன்தார் அம்மா, ஜமீன்தார் அம்மா, என்னன்னு சொல்லு. அந்த குடிசைக்குள்ளார அவங்க ஜமீன்தார் அம்மா, என்னம்மா இதெல்லாம்?